வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோடு பிரபல நடிகர்கள் நடித்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக இருக்கும் கூலி படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கூலி படம் பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவரோட நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் அவரோட இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட அப்டேட் டைட்டில் டீசரை வெளியிட்டிருந்தாங்க. இதற்கு பிறகு இந்த படத்தோட அப்டேட் எப்போ வெளியாகும் அப்படின்னு தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள்லாம் மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏன்னா இதை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம். இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் சூப்பர் ஸ்டாரோட திரைப்படம்னாவே அவருடைய ரசிகர்களும் மக்களும் ரொம்பவே இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பேர் இந்தியா திரைப்படமாக தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி தலைவரோட படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸ். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை வெளியிட்டிருக்காங்க. டி ராஜேந்திரன் அவர்கள் இந்த பாடலுக்கு நடனம் ஆடியிருக்காரு. இயக்குனரும் நடிகருமான சினிமாவில் ஆல்ரவுண்டு கில்லி இவரை அப்படி தான் சொல்லணும். இவர் இந்த பாடலுக்கு நடனம் ஆடியிருக்காரு. இந்த பாடலை யூடியூப் இணையதளத்தில் இந்த பாடலை வெளியிட்டிருக்காங்க. இந்த பாடலுக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்ததா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இந்த பாடலுக்கு வரவேற்பு அந்த லெவலுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா ஆண்டவர் கமலஹாசன் அவர்களோட தக்லைஃப் திரைப்படம் கமலஹாசன் அவர்களும் சிம்பு அவர்களும் நடனம் ஆடுற இந்த பாடலை யூடியூப் இணையதளத்தில் 7.5 மில்லியன் பார்வையாளர்கள் பார்த்துருந்தாங்க. ஆனால் இந்த பாடலை பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் பார்வையாளர்கள் தான் பார்த்துருக்காங்க. இதற்கு பிறகு இந்த பாடலுக்கு இன்னும் வரவேற்பு கிடைக்குதா இல்லையான்னு நம்ம எல்லாரும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா இந்த பாடலை பற்றி நிறைய பேர் கலவையான விமர்சனங்களை கொடுத்துருந்தாங்க. இந்த பாடல் அந்த லெவலுக்கு எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லை, அனிருத் அவர்கள் சொதப்பிருக்காரு அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அனிருத் அவர்கள் இந்த பாடலை சொதப்பிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய கலவையான விமர்சனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இதற்கு பிறகு இந்த கூலி படத்தோட அப்டேட் சாங் வெளியாக போதா இல்லை இந்த படத்தோட டீசர் எப்போ வெளியாக போகுதுன்னு நம்ம எல்லாரும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போ ஜூலை 1ஆம் தேதி வந்துட்டால் இந்த படம் வெளியாகிறதுக்கு 1 மாதங்கள் தான் இருக்குது. தலைவரோட ரசிகர்கள்லாம் மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூலி திரைப்படத்தோடு ஹித்திக் ரோஷன் அவர்களும் ஜூனியர் என்டிஆர் அவர்களும் நடித்திருக்கும் வார் 2 இந்த படமும் அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது. கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த 2 திரைப்படங்களும் எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்கிதுன்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த கூலி படத்துக்கு பார்த்திங்கன்னா ஹிந்தியில் ஒரு தலைப்பு வச்சுருக்காங்க, மஜதூர் அப்படின்னு இந்த படத்துக்கு அங்கே தலைப்பு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த தலைப்பை பார்த்துட்டு தலைவரோட ரசிகர்களும் சரி மக்களும் சரி இந்த படத்தோட தலைப்பு ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை அங்கே பதிவு செஞ்சுருக்காங்க. ரசிகர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க இந்த படத்தோட தலைப்பை மாற்றிருக்காங்க. மஜதூர் அப்படின்னு தலைப்பு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா கூலி தி பவர் ஹவுஸ் அப்படின்னு தலைப்பு வச்சுருக்காங்க. இந்த கூலி படம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்கள் ரைட்ஸ் மட்டும் 500 கோடிக்கு விற்பனையாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி வசூல் சாதனையை பண்ணாதான் இந்த படத்தை வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே லாபம் அப்படின்னு ஏற்கனவே இதுக்கான அப்டேட்டுகள் வெளியாயிருக்கு. கண்டிப்பாக இந்த திரைப்படம் 1000 கோடி வசூல் சாதனை பண்ணும் அப்படின்னு இந்த கூலி படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பித்ததுலேருந்தே இந்த படத்தோட டீம் 1000 கோடி வசூல் சாதனையை இந்த படம் பண்ணும் அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடன்ஸாக இருக்காங்க. ஆனால் தலைவர் சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் 1000 கோடி வசூல் சாதனையை பண்ணுதா இல்லையான்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஏன்னா இந்த பாடல் சரியில்லை அப்படின்னு
அனிருத் அவர்கள் வந்து சொதப்பிருக்காரு அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை வச்சு இந்த படம் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எந்த லெவலுக்கு தலைவரை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு இந்த படத்தை நம்ம போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த படத்தோட டீசர் வெளியாகும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். படத்தோட டீசர், ட்ரெய்லர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் வரத்துக்கு வந்து 1 மாதங்கள் இருக்குது. 1 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்தை பற்றி தான் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே அப்டேட்டுகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இந்த நியூஸாக வந்து வைரலாக இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கூலி படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் எந்த லெவலுக்கு இந்த படம் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா இல்லையா அப்படின்னு. இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம்தான் நமக்கு தெரியும். இப்போது தலைவர் சூப்பர் ஸ்டார் அவரோட கூலி படத்தை ஹிந்தியில் தலைப்பை மாற்றினதை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.